பின்னாடி அந்த கல்யாண மந்திரம் ட்ரிஷாவோடது தான். சிங்கர் சுசித்ரா இவங்க ஒரு கல்யாண கேஸ் நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். எல்லாரோட வீட்டு கதையும் எல்லாரை பற்றியும் பர்சனல் விஷயத்தில் வெளியே பேசிக்கிட்டு அவங்க வேலையே. நேற்று பார்த்தீங்கன்னா தளபதியை பற்றி பேசும்போது வேற மாதிரி பேசினாங்க. ட்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். மண்டபம் வரைக்கும் விஷயம் அது கால் ஆஃப் ஆச்சுன்னா அது தனுஷ்னாலேயோ விக்ரம்னாலேயோ விஜய்னாலேயோ பண்ண முடியாது அந்த விஷயத்த. சோ அந்த கல்யாணத்தை நிறுத்தினது உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வேற மாதிரி பேசினது. ட்ரிஷாவோட ஜல்சா பண்ணாரு. நான் கேக்குறேன், நீங்களாம் யாரா அடுத்தவன் வீட்டுக்கு குடும்ப கதையை உட்காந்து இன்டர்வியூவே எடுத்து போடுறீங்களே, வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட? உன் வீட்டு கதையை கூட எடுத்து பேசினா சும்மா இருப்பீங்களா? ஒரு பர்சனல் லைஃப்ல பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா கொஞ்சம் கூட? அடுத்தவனோட பர்சனல் லைஃப் எடுத்து இதுக்கு வெளியே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே மியூசிக்கை போட்டு உட்காந்து இன்டர்வியூ பண்ணி என்ன பண்ண போறீங்க புரியல. வியூஸ் லைக்ஸுக்காக இல்லாத மானக்கட்ட வேலைலாம் பண்ணுவீங்களா? இதில் வேற நம்ம உட்காந்து இல்லாத சீன்லாம் போட்டு உட்காந்துக்குது. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? பணத்தை தவிர ஒன்றும் தெரியாதுல்ல. அந்த விஜயோட நெருக்கமான போட்டோஸ் எல்லாம் சங்கீதாவை வெறுப்பேற்றுறதுக்கு தான். பேசுறது எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டை நோ சிசிடிவி கேமரா வச்சு உட்காந்து லைவா பார்த்து மானிட்டர் பண்ண மாதிரியே உட்காந்து பேசினுக்கிறாங்க. அரசியல்வாதியா ரொம்ப மோசமான அரசியல்வாதியா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. ட்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். எல்லாமே தெரியும், உலகத்துல எல்லார் வீட்டுல என்ன நடக்குது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அவர் கிராக்குங்க, நிஜ வாழ்க்கையிலேயே எல்லாம் நடிச்சுட்டு எல்லாம் சுத்துவாரு. ஆமா, அவரு கிராக்கு. இந்த மாதிரி ரொம்ப தெளிவு. அவரை பத்தி இவ்வளவு தப்பா பேசுறல்ல, அவர் பண்ண நல்லதுல நீ ஒரு துரும்பு கூட பண்றக்க மாட்டேன். நீ எல்லாம் உட்காந்து அவரை பத்தி பேசினுக்கிற, இன்டர்வியூ வேற எடுத்துட்டு இருக்கானுங்க. ரொம்ப அடல்ட்ரி பண்ற பர்சன், ரொம்ப சங்கீதா முதுகு பின்னாடி நிறைய கேர்ள்ஸோட சுத்தி இருக்கிற பர்சன், நிறைய கேர்ள்ஸ் ஏமாத்தி இருக்கிற பர்சன். யார வேணா நம்பிடலாம். அடுத்தவங்க வீட்டு கதையை உட்காந்து இன்ட்ரெஸ்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாய விடுறான் பாரு, அவனை நம்பவே கூடாது. ஏன்னா அவனுக்கு ஒரு மயிரும் தெரியாது. சும்மா அவுத்து விடுறது, அந்த ட்ரெண்டிங்காகவும் அந்த நேரத்தில் நல்லா வர வருமானத்துக்காகவும் நல்லா அவுத்து விடுறது. எப்படா வாய் கூசாமல் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க புரியல எனக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி எப்படி உன்னால பேச முடியுது? நேற்று வரைக்கும் வேற மாதிரி பேசுனேன், இன்னைக்கு வேற மாதிரி பேசுற, நாளைக்கு வேற மாதிரி பேசுவேன். துட்டு மாமே துட்டு, அதான் வேலை செய்யுது. ஒருத்தன் வீட்டுக்கு அதை கிடைச்சிடக்கூடாதுன்றாங்கடா. ஷேக். தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு டாபிக் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் பின்னாடி போட்டு பரபரப்பாக இருக்க மாதிரி பேசுறது பண்ணுறது இதெல்லாம் இதுக்காக பண்ணுவோம். அடுத்த வீட்டுக்கு அதை உட்காந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து வீடியோ பிடிச்சி போகிறதெல்லாம் ஒரு குழப்பா. பேச எவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கு இந்தமாரி பிஜிஎம் போட்டு அப்படியே பரபரப்பாக பண்ணி பேசலாமே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அடுத்த வீட்டுக்கு அது ஏதாச்சும் இருக்கா? அதான் நான் கிசு தான் ரொம்ப கேட்பாங்க விரும்பி. இல்லை மக்கள் பார்ப்பாங்க. எதுக்கிடாத மானங்கட்ட பொழப்பு தான் கேட்க தோணுது. செக்.